அரசியல்னா என்ன? மக்கள் சேவை. மக்கள் சேவை செய்யறவருக்கு எதுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறீங்க? சீஃப் மினிஸ்டருக்கு 2 லட்சம் சம்பளம், எம்எல்ஏக்கு 1 லட்சம் சம்பளம். சீஃப் மினிஸ்டர் எம்எல்ஏவா இருந்து சீஃப் மினிஸ்டர் ஆனால இதுக்கு ஒரு 1 லட்சம் எக்ஸ்ட்ரா 3 லட்சம் சம்பளம். அப்புறம் மினிஸ்டர் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு எம்எல்ஏ பிளஸ் மினிஸ்டரோட சம்பளம் ஒரு 80,000 ரூபாய், 1,80,000 ரூபாய் சம்பளம். அப்படி என்ன பண்ணி கிழிக்கிறீங்கன்னு உங்களுக்கு இவ்வளவு சம்பளம்? தாவைக்கா தலைவர் விஜய் இப்ப தேர்தல் அறிக்கை விடுவார்ல, ஒரே ஒரு ரிக்வஸ்ட், ஒரே ஒரு வாக்குறுதி கொடுங்க. உங்க ஆட்சி வருதுன்னா இந்த எம்எல்ஏவோட சம்பளத்தை 15 to 20 கம்மி பண்ணுங்க. உங்களுக்கும் தான் ஒரு 2 லட்சம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க மக்கள் சேவை பண்ண வரீங்க. 2 லட்சம் சேலரி எல்லாம் எனக்கு தேவையில்லை, கம்மியான சேலரி போதும் அப்படின்ட்டு ஒரு வாக்குறுதி கொடுங்க. உங்களுக்கு உங்க மேல மக்களுக்கு நம்பிக்கை வரும். நீங்க பணம் சம்பாதிக்க வரல, மக்கள் சேவைக்கு தான் வரீங்கன்ற ஒரு நம்பிக்கை வரணும். நீங்க இந்த தேர்தல் அறிக்கையில எம்எல்ஏ சேலரி, சீஃப் மினிஸ்டர் சேலரி, மினிஸ்டர் சேலரி எல்லாத்தையும் கம்மி பண்ணிருங்க. ஓட்டு போடுற மக்களுக்கே 10,000 சேலரி தாண்டா முக்குது. இதுல இவங்க சும்மா நம்ம ஓட்டையும் வாங்கிட்டு நம்ம கிட்ட அந்த ஆட்டையும் போடுவாங்களா, அவங்களுக்கு சேலரியா? இது போக லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட்னு வருஷத்துக்கு 2.5 கோடி கிடைக்குது. டெவலப் பண்றாங்களா? இல்ல, அதையும் தான் ஆட்டையை போடுறாங்க. ஆல்ரெடி இதை ஒரு எம்எல்ஏக்கு 1 லட்சம் ஒரு மாசம் சம்பளம்னா 12 லட்சம் சம்பளம் வருது ஒரு வருஷத்துக்கு. இது போக 2.5 கோடியில ஒரு 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணிடுவாங்க. நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன், ஒரு ரோடு போட்டிருப்பாங்க, ஒரு சின்ன காங்கிரீட் ரோடு போட்டிருப்பாங்க, போட்டுட்டு எஸ்டிமேட்டட் அமௌண்ட் போடுவாங்கல்ல, 15 லட்சம் போடுவாங்க. மொத்தமா கூட்டி பார்த்தா கூட ஒரு 2-3 லட்சம் தான் வரும். மீதி எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்புறம் நிழற்குடை எல்லாம் கட்டுவாங்க. நிழற்குடை 15 லட்சத்துக்கு எல்லாம் நிழற்குடை நான் பார்த்திருக்கேன். பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? அந்த ஸ்டீல் ஒரு 1 லட்சம்னு வச்சுக்கோங்க, அந்த கூரை ஒரு 1 லட்சம்னு வச்சுக்கோங்க, தர ஒரு 1 லட்சம்னு வச்சுக்கோங்க. 3 லட்சம் தானே, 12 லட்சம் எல்லாம் என்ன பண்றீங்க? இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அந்த காசை செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. எம்எல்ஏ, மினிஸ்டர், சிஎம் எல்லாருக்குமே தான் சொல்றோம், உங்களோட சேலரியை கம்மி பண்ணுங்க. மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு வாக்குறுதி தாவைக்கா தலைவர் விஜய் கொடுக்கணும். ஒரு ரசிகனாவும் தாவைக்கா தொண்டனாவும் நான் சொல்றேன், இத நீங்க பண்ணணும். இல்ல அப்படி பண்ணா யார் எம்எல்ஏவா வருவா? நான் வரேன், 15,000 இல்ல 10,000 கொடுத்தாலும் நான் வரேன். எதுக்காக இப்படி சொல்றேன்னா, ஒரு நாள் 50,000 இந்த விருப்ப மனு சேல் ஆயிடுச்சு, அந்த கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்தப்போ எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நான் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா இந்த காசு தான் மேட்ருன்னு தான் இந்த அரசியலுக்கு வராங்கன்னா, அந்த மாதிரி ஆளுங்க நம்ம அரசியலுக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். சேலரி கம்மி பண்ணுங்க, யாரெல்லாம் வராங்க பார்ப்போம், வரவங்களை வச்சு அரசியல் பண்ணுவோம், மக்களுக்காக சேவை பண்ணுவோம். ஃபியூச்சர்ல நான் சிஎம் ஆனா என்னென்ன பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். நான் வெளியே விடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வாக்குறுதிகள் வரட்டும். எத்தனை பேர் மக்களுக்காக வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னு நான் செக் பண்ணணும். அதுக்கப்புறமா என்னோட வாக்குறுதியை சொல்றேன்.